என்ன பெரிய சமூகம் ஒரு சந்தோஷம்னா நடிகர்களை பார்த்து ஓடும் கூட்டம் அப்படிங்கிற ஒரு மண் இருக்கு. ஆனா நம்ம மண் வந்து எந்த நட்சத்திரங்களை பார்த்து ஓடாது. அவங்க அண்ணனா இத்தனை உள்ளங்களை சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா வாழ்க்கையில. எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. உண்மையாவே எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்றேன். எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்றேன். பெரிய விஷயம். இந்த உலகத்துல 2024 நீங்க சமூகத்துல பார்த்திருப்பீங்க. கலாச்சார சீரழிவுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல செல்போன்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற சினிமாவில் தொலைக்காட்சியில அதுவும் ஒரு ஃபேமிலியா கல்ச்சரை நம்ம இருக்கவே முடியாத அளவுக்கு இந்த உலகம் முன்னோக்கி போற காலத்துல நீங்க என்னன்னா எல்லாத்துக்கும் எதிர்த்து சவால் விடுற மாதிரி இப்படி தாண்டா இருப்போம்னு சொன்னீங்க பாருங்க. நம்ம குடும்பத்துல எப்பவுமே பெண் பிள்ளைகளை சாமியா நினைப்போம் இல்லையா. நம்ம வீட்டுல எப்பவுமே ஒரு பொண்ணு குழந்தை பிறந்துட்டா அதுதான் தெய்வம், அதுதான் நம்ம சாமி, அப்படிதான் நினைப்போம். இன்னைக்கு இத்தனை சாமிகளை ஒரே நேரத்துல பார்க்க பெரிய சந்தோஷமா இருக்காங்க. அப்ப நம்ம பேசுனதெல்லாம் போச்சு. அப்ப என்ன சந்தோஷம் தெரியுமா கண்ணா. நான் இந்த ஆசிரியரை இந்த மகாலிங்க இருக்கிற தம்பி மாமன் மாப்பிள்ள எங்க இருக்காரு வாங்க சார். உண்மையாலுமே இவருடைய பாடல்களுக்கு நான் ரசிகன்னு சொல்லலாம். அற்புதமான ஒரு குரல் வளம், அற்புதமான ஒரு எனக்கு மண் சார்ந்த கலைஞர்களை பார்க்கறது ரொம்ப அபூர்வம் தான். இன்னைக்கு எல்லாம் காசுக்காக இருக்கிற கூட்டத்துக்கு நடுவுல இன்னைக்கு யூடியூப்ல பார்த்து பாடுற பாடல் அவங்க போடுறதே இல்லை. நீங்க யாருமே உங்க நடனத்தை போட்டுட்டு நம்ம பசங்களே என்ன பண்றாங்கன்னா சினிமா கவர்ச்சி பாடல லைக்ஸ் அதிகமா வாங்கணுங்கிறதுக்காக அதை மேட்ச் பண்றாங்க. உண்மையா இல்லையா? அப்ப கலாச்சாரமான அந்த நடனத்துக்கு கீழே வர்ற கமெண்ட்களை படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு குழு நடத்துறது ரொம்ப கஷ்டங்கண்ணா. இந்த மாதிரி ஒரு 5 பேர்த்த ஆர்கனைஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இவ்வளவு பேர் ஒருங்கிணைச்சு நீங்க எல்லாரும் ஒன்னா இருந்து ஒரு குடும்பமாக நீங்க பயணிக்கும் பொழுது என்னை மாதிரி ஒரு வாசகன், ஒரு விமர்சகன், ஒரு ரசிகன் உங்களை தோல்ல தட்டி கொடுத்து நான் பாராட்டணுமே தவிர நான் நம்ம கலையை அசிங்கப்படுத்திருக்கிறேன் இல்லையா. நான் உண்மையாலுமே யாராவது வீடியோ எடுக்கிறவங்க தயவு செய்து உங்க முகநூல் பக்கத்துல இந்த மாதிரி பாவம் தங்கைகள் ஆடுற ஆட்டத்தை போட்டுட்டு அதுக்கு ஏதாவது கவர்ச்சி பாட்டை போட்டாதீங்கப்பா, கெஞ்சி கேட்டுக்கிறேன். அந்த பெற்றோர்கள் பார்த்தா ரொம்ப கஷ்டமா நினைப்பாங்க. வேண்டுகோள் தான் இல்லையா. நாளைக்கு கூட தெரிஞ்சிடலாம். இன்னைக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வீட்டை விட்டு டியூஷன் வெளியே போனா நம்ம புள்ள படிக்க போனா டியூஷன் யார் கூட போறா, வாத்தியார் எப்படி, அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்ப்போம். செல்போனை எடுத்து வச்சுட்டு போனா யாருக்கெல்லாம் பேசியிருக்கிறான்னு பார்ப்போம். நைட்டு 10 மணிக்கு மேல ரூம்ல லைட் எரிஞ்சா ஏன் எரியுதுன்னு யோசிப்போம். புள்ள 1 hour லேட்டா வந்தா ஏன் வருதுன்னு யோசிப்போம் இல்லையா. அப்படி உஷாரா வளர்க்குற நம்மள இப்படி ஒரு வாத்தியார் கிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிட்டு பெற்றவங்க எல்லாம் வெளியே நிக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய புண்ணியமான விஷயம். அது மனைவியின் துணைவியா இருக்கலாம், துணைவரா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம். அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா கண்ணா. மண் சார்ந்து எவங்கிட்டையும் 10 பைசா வாங்காம கவர்ச்சி அடை இல்லாம இந்த மண்ணுக்காக இந்த கலாச்சாரத்துக்காக நீங்க எல்லாம் மக்களோடு மக்களாக இறங்கி வந்து செய்யற இதுக்கு எத்தனை கோடி நான் கூலியா கொடுக்கிறது. நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கணுங்க அண்ணா. எல்லாம் நல்லா இருக்கணும் சாமி. நீங்க எல்லாரும் பிரமாதமா இருக்கணும், மனசார நல்லா இருக்கணும். இதுல நான் உண்மையாவுமே இந்த மகாலிங்கத்துக்கு ரசிகன்னு சொன்னேன் இல்லையா. இவரை நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டணும்ல. நான் ஒரு படம் எடுக்கிறேன். நான் எடுக்கிற படத்துக்கு பேரு கவுண்டம்பாளையம். என்ன பாளையம்? இன்னொரு தடவை சத்தமா சொல்றேன். இல்ல, அந்த கவுண்டம்பாளையம் படத்தை நானே நடிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு டைரக்ட் பண்றேன். அது வந்து ஒரு நாடக காதலை பத்தின ஒரு கதை, ஒரு பெண் பிள்ளையை பத்தின ஒரு கதை. அந்த படம் எடுக்கும் பொழுது எனக்கு ஒரு படுகள பாடல் தேவைப்பட்டுச்சு.
அப்ப நான் எனக்கு எவ்வளவோ நண்பர்கள் இந்த துறையில இருந்தாலும், எவ்வளவு பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும், என் மனசு வந்து மகாலிங்கம் பாடினா சூப்பரா இருக்குங்க. அவசரப்பட்டு தட்டிடுறீங்க, அடுத்த விஷயத்தை கேட்டா கன்னத்துல தட்டுவீங்க. நல்லா இருக்குமே மகாலிங்கம் பாடினான்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்ப நான் கோயம்புத்தூர்ல ஷூட்டிங் வச்சுட்டு வந்து நான் ஃபோன் பண்றேன், தங்கம் நான் ஷூட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், எனக்கு கதையில ஒரு படுகலை பாடல் கிளைமேக்ஸ்ல வரும், அப்படி உக்கிரமா இருக்கணும், கரெக்டா? அடுத்தது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இத மாதிரி ஒரு 2300 வச்சு ஒரு நிகழ்ச்சி இருக்குதுங்க. அந்த நிகழ்ச்சி இருக்கிறதுனால என்னால ஒரு வாரத்துக்கு வர முடியாது, அதுக்கப்புறம் நான் வரலான்னு சொன்னார். நான் ஒரு வாரம் கழிச்சு போன் அடிச்சேன், அப்புறம் இவர் எடுக்கல. அப்ப நான் சிவபிரகாஷ் செஞ்சேன்னு தெரியலையே, ரைட்டு, அவருக்கு அடிச்சேன். மாமா பயிற்சி ஏற்பட்டிருப்பாருன்னு சொன்னாரு. அப்புறம் 3 நாள் வெயிட் பண்ண, அப்புறம் கூப்பிடல அவரு. ஆனா அதுக்கப்புறம் தெரிஞ்சது பாவம் அவரு நிகழ்ச்சி சாதனை படைக்கிறதுக்காக ஒரு 3000 பேர்த்த வச்சு பண்ணாருங்கிறது எனக்கு தெரியாது. அப்புறம் நான் இதே மாதிரி ஒரு சகோதரர் படுகலை பாடலை வச்சு நான் ஷூட்டிங் பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு என்னைக்கு வரும்போதும் அந்த காட்சியை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் படத்துல மகாலிங்கம் பாடிருக்கணும்ல, என்னடா அப்படி நினைக்க வச்சீங்க பாத்தீங்களா? அதுதான் உண்மையான கலைஞருக்கு அர்த்தம் இல்ல. இந்த படத்துல மிஸ் ஆயிட்டாலும் பரவாயில்ல, நான் அடுத்த படத்துல மேக்சிமம் இந்த வள்ளுக்கும்மிய சார்ந்த ஒரு கதை எழுதிட்டே இருக்கிறேன். ஆமா, அதுல வந்து உண்மையான திறமையான நம்ம மாதிரி ஆட்கள், நம்ம பசங்க உண்மையான ஆட்கள் எல்லாம் இந்த கலையை வெளியே கொண்டு வரணும். என்னன்னா மண் சார்ந்த கலைகளை கொண்டு வரதுல நமக்கு ஒரு சுயநலம், ஒரு பெருமை இல்லையா? ஸோ அந்த வகையில நான் இந்த மகாலிங்க தங்கத்தை இந்த படத்துல இழந்தது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும், எதிர்காலத்துல கட்டாயமா மகாலிங்கத்தை நம்ம பயன்படுத்தணும். உண்மையான ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அதனாலயே என்னமோ இந்த விசேஷத்துக்கு நீங்க கூப்பிடும் போது நான் எங்க இருந்தோ ஓடி வந்துட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு எனக்கு பிடித்தது வாழ்க்கையில அம்மன், அது இந்த மாரியம்மன். எப்ப வந்தாலும் நினைப்பேன் இந்த கோயிலுக்கு போகணும்னு போன வருஷம் ஷூட்டிங் வரும்போது. ஆனா மனசுக்குள்ள நீங்க கூப்பிடும் போது நினைச்சுக்கிட்டேன், வந்து உங்க பேரு நட்சத்திரம் சொல்லுங்க சார். இல்லைங்க, நான் ஒரு படம் எடுக்கிறேன் கவுண்டம்பாளையம்னு, அந்த படத்தை எப்படியாவது ஓட வைன்னு அம்மா கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க தலைவர்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அதனால இந்த உடுமலைப்பேட்டை அம்மனோட ஆசீர்வாதத்துல உங்களுடைய ஒத்துழைப்புல நான் எடுக்கக்கூடிய படத்தை கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும். கட்டாயமா நீங்க இந்த தியேட்டருக்கு போய் பார்த்து எங்களை போல உள்ள ஒரு சின்ன சாதாரண கலைஞர்களை நீங்க எல்லாம் ஊக்குவிப்பீங்கன்னு நம்புறேன். இதுக்கு அப்பாற்பட்டு இந்த மண்ணில் நான் ஓடி வந்து இங்க வந்ததே கேட்டேன், மகாலிங்க பாடி முடிச்சிட்டாரா, இன்னும் பாடணுமா? அந்த பாராட்டுகளையும் அன்பு வாழ்த்துக்களையும் அப்பா அம்மாவோட இடத்துலேருந்து சொல்றேன். சாமி, நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணுங்கன்னா, ரொம்ப சிறப்பா இருங்க. முதல் வந்து நம்ம நல்லா ஆடுறோம், நம்ம 10 பேர் வந்திருக்கோம், நம்ம ஆட்கள், நம்ம எப்பவுமே நிகழ்ச்சியில அண்ணனுக்கு சூடா 2 வடை சொல்லுங்கிற மாதிரி ஒரு ஏதாவது நடக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி எதுக்கு சொல்றேன்னா, ஆடுறது நம்ம முக்கியம் இல்லைங்கன்னா, இது நீங்க ஆடுறவங்க நல்லா கேட்டுக்கணும். நான் சொல்றத ஒரு விஜய் டிவிலையோ ஜி டிவிலையோ இல்ல தொலைக்காட்சிகள்லையோ திருக்கூத்தாடும் போதோ நடனம் ஆடும் பொழுதோ கூட்டத்தை நான் பார்த்துருக்கிறோம். ஆனா நம்ம ஆடும்போது இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்துருக்கோமா சாமி? எவ்வளவு பெரிய விஷயம். ஐயோ அப்பா, செம இல்ல? ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இதான் நான் இருக்கிறேன்னு நிக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சரி, பெரிய மரியாதையா வந்துருச்சு எனக்கு இந்த மண்ணில். சூப்பர் தங்க. நான் எத்தனையோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன், ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள், இந்த மண் சார்ந்த மக்களுடைய எல்லாரும் நல்லா இருக்கணும். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த விழாவுக்கு வந்தது. ரொம்ப சந்தோஷம் கண்ணா. துணையா இருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்ன என் அருமை காவல்துறை நண்பர்கள் நம்பிச்சு அழகாக கொண்டு வந்திருக்கீங்க சாமி. இது வருஷம் நல்லா நடத்துங்க. நீங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் மழை பெய்யும். ஆனா உடுமலைப்பேட்டையில வேர்த்து கொட்டது எங்கேயும் மரமே இல்லை. தயவு செய்து ஆளாளுக்கு ஒரு மரத்தை வைங்க. கரெக்டா? உண்மையை சொல்றேன்.
இனிமேல் இந்த அமைப்பின் மூலமாக வீதி எங்கும் மடம் நிறுவோம். என்ன செல்வராஜ்? சூப்பர் தங்கம். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? 1000 மரம் நெட்டுருவோம், 1000 மரம் நடும்போது நீங்க வரணும்ட்டாரு. ரொம்ப சிறப்பு தங்கம். ரொம்ப மகிழ்ச்சி கண்ணா. ரொம்ப இந்த மாலை நேரத்துல உங்களை எல்லாம் சந்திச்சதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. நான் உட்கார்ந்து உங்களுடைய கலைகளை, இந்த விஷயங்களை பார்த்து ரசித்து சந்தோஷப்படுறேன். நான் உட்காட்டுங்களா?